ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதத்துடைய பலன்களை பார்க்க போறோம். என்ன மேடம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. முன்னாடியே போடுறீங்க அப்படின்னா, வருமுன் காப்பது சிறந்தது. நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், நமக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு, கிரகநிலையோட அமைப்பு எப்படி இருக்கு, இந்த காலகட்டத்தில் எந்தெந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும், எந்தெந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கணும், நம்ம வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன, நம்ம செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்கள் என்ன, இப்படி எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த மாதம் நமக்கு சாதகமாக மாத்திக்க முடியும். அந்த வகையில இந்த ஜூன் மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படிங்க இருக்கு, அது என்னன்னு தெளிவா பார்த்து தெரிஞ்சுப்போம். செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட 12 ராசியில 8வது ராசியாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படிங்க இருக்கு? பொதுவாவே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையா உழைப்பீங்க, உங்களுக்கு சூதுவாது தெரியாது. ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா, ஏடுக்கு முடக்கா பேசுவீங்க. நம்ம என்ன பேசுறோங்கிறது உங்களுக்கு புரியாது. ஆனா பார்க்கக்கூடியவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? பயங்கரமான கோபக்காரன், திமிரு புடிச்சவன், நல்லவங்க கெட்டவங்கள மதிக்க மாட்டான், இப்படி நிறைய பேர்கிட்ட கெட்ட பேரு வாங்கியிருப்பீங்க. ஆனா அது ஒரு விஷயத்த கூட நீங்க ஒர்த்தான ஆளே கிடையாது. சுத்தமா பார்த்தீங்கன்னா குழந்தை உள்ளம் கொண்டவங்க. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சூதுவாது தெரியாது, யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு குணம் இருக்கிறதுனாலவே நிறைய இழந்திருப்பீங்க, முக்கியமா பண விஷயத்துல. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கைய இழக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பேருடைய துரோகங்களை தாங்கிக்கிட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. சில சமயங்கள்ல என்னடா வாழ்க்கை இது, செத்துடலாம் போல கூட யோசிச்சிருப்பீங்க. இந்த விஷயம்லாம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இவ்வளோ துரோகங்களை தாங்கிட்டு ஏன் தான் வாழணும்னு கூட நினைச்சிருப்பீங்க. ஆனா மற்றவங்களுடைய கண்ணுக்கு நீங்க சுயநலவாதியா தெரிஞ்சிருப்பீங்க. உண்மைதானே? சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் பூமிக்கு சொந்தக்காரகன் இல்லையா? இவருடைய அனுகிரகம் இருந்தாதான் நலபலம் வாங்க முடியும், சொத்து சேர்க்கையே உண்டு. இவரே உங்களுக்கு ராசிக்கு அதிபதியா இருந்தாலே உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்து பாத்தீங்கன்னாக்கா பெரிதளவுல இருக்காது. இருக்கும், இருந்தும் இல்லாத மாதிரி. அந்த ஒரு காமெடியில சொல்ற மாதிரி வரும் ஆனா வராது அப்படிங்கிற மாதிரி, மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க கோடீஸ்வரனா கூட தெரியலாம். ஆனா உங்களுக்கு மட்டும் தெரியும் அதுல எவ்வளவு பிக்கல் பிடுங்கல் இருக்குன்னு. சொத்து வேணா, ஒண்ணு வேணா, போதுண்டா சாமி, அன்றாட கூலி வேலை செஞ்சு கூட பொழைச்சிக்கலாம் போலலாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க. கோர்ட்டு கேஸ்னுலாம் அலைஞ்சிருப்பீங்க. உண்மைதானே? ஸோ இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு விதத்துல பார்க்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவா இந்த விருச்சிக ராசி ஏன் இவ்வளோ வீழ்ச்சியை காண்றாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டுப்படான்னு பேசிடுறீங்க. ஓகேவா? மற்றவங்கள மாதிரி உள்ளொன்ன வச்சு வெளியே ஒன்று பேசுற பழக்கம் இல்லை. இதனால தான் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா நிக்குது. அடுத்ததா, பாசத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. உண்மைதானே? ஆனா மத்தவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னாக்க பொய்யாவது நடிக்கணும், அது உங்களுக்கு வராது. இதன் காரணமாவே பயங்கர பிரச்சனைகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சுத்தமா பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு ஆட்களே உங்களை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசியிருப்பாங்க. கூட பிறந்தவங்களா ஆகட்டும், அப்பா அம்மான்னு சொல்லிட்டு எல்லாராலையும் வெறுக்கப்பட்ட ஒரு ஜென்மம்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சிக ராசியா இருப்பீங்க. உண்மைதானே? நான் சொல்ற விஷயம்லாம் உண்மை நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. இது மத்தவங்க பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உதவியா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களால எப்படிங்க வாழ்க்கையை நடத்த முடியும்? அதாவது வெளி வட்டாரத்துல யாராவது வெறுக்கிறாங்க, செய்றாங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. வீட்ல பார்த்தீங்கன்னாக்க நமக்கு பாசமா பார்த்துக்க குடும்பம் இருக்கு, மனைவி மக்கள் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அவங்களே நமக்கு எதிரா இருக்காங்க அப்படின்னா, அதாவது அவங்களே நம்ம புரிஞ்சுக்காம இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? முக்கியமா குடும்பத்துல பொறுத்தவரைக்கும், அதாவது கணவன் மனைவி, விருச்சிக ராசி மனைவியாகட்டும், விருச்சிக ராசி கணவனா இருக்கட்டும், உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட எப்பவுமே ஒரு போர் நடந்துகிட்டே இருக்கும். உண்மைதானே? ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாசத்தை வெளிக்காட்ட தெரியாது. உங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாதுங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ இதன் காரணமா நிறைய இன்னல்கள் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எங்கேயுமே உங்களுடைய பேச்சுக்கள்ல சூதுவா தெரியாதனாலேயே நிறைய கஷ்டங்களை சந்திச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் தெளிவாகணும். இதுக்கு என்ன செய்யறது அப்படின்னா, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானோட வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. அவருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கும்.
அவருடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மன தைரியத்த கொடுக்கும். நீங்க நியாயமா பேசுறீங்க, நியாயமா நடந்துக்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய வீழ்ச்சிக்கு காரணமா நிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்கள சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்காத காரணம். அது யாராவே இப்போ வந்து உங்கள வந்து யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க மேலேயே பழிய போட முடியாது. அவங்க புரிஞ்சுக்காத அளவுக்கு நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கிறதையும் நீ யோசிக்கணும்ல. நான் இப்படிதான் அப்படிதான்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னாக்க, கொஞ்சம் கூட அர்த்தமில்லாத ஒரு விஷயம். அப்படி மத்தவங்க கோவப்படுறதுக்கும் ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது குடும்பத்தில பர்ட்டிகுலரா கோவப்படுறதுக்கு காரணம் எது நிக்குது அப்படின்னா, நீங்க நெறைய வந்துட்டு இழந்துட்டீங்க. முக்கியமா பணம் விஷயத்துல. ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேல அது பிரச்சனையா வந்து முடியுது. இத வந்து மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே நெறைய விஷயங்கள்ல நீங்க சாதிக்க பிறந்தவங்க தான். புரியுதுங்களா? ஸோ அந்த வகையில தான் நீங்க இந்த மாரி மாற்றத்த மாத்திக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. ஜூன் மாதம் உங்களுக்கு வந்து சிறப்பாவே இருக்கும். இது வந்து உங்க வாழ்க்கைக்கான ஒரு பாடமா கூட வச்சுக்கலாம். கூட இருக்கிறவங்க யாரு? நல்லவங்களா? கெட்டவங்களா? நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது சிறந்தது? எது சிறந்தது இல்ல? யாருடைய பேச்ச நம்ம கேட்கணும், கேட்கக்கூடாது. பர்ட்டிகுலரா சொல்றேன் விருச்சிக ராசிக்கு ஒரு நண்பன் கூட உண்மையான உயிர் நண்பனா இருக்கவே மாட்டான். இந்த விஷயம் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. ஓகேங்களா? என்னதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நீங்க உள்ள வந்துட்டு உண்மையான நட்போட, உண்மையான அந்த பாசத்தோட பேசினாலும், அவங்க உங்ககிட்ட வந்து ஒரு தேவைக்காண்டி மட்டும் தான் பழகுவாங்க. அவங்களுடைய தேவைய முடிச்சுக்கிட்டு உங்கள வந்து துச்சமா பேசிட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறது எங்க நிக்குது தெரியுங்களா? அவங்களுடைய தேவை முடியிற வரைக்கும் மட்டும் தான் உங்களுக்கு மதிப்பு, மரியாதை. நெறைய இடங்கள்ல அவமானங்கள சந்திச்சிருப்பீங்க. இல்லையா? இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா, நீங்க விழிப்புணர்வோட இருந்தா மட்டும் போதும். இது ஒரே ஒரு கீவேர்டு தான் உங்களுக்கு. இத ஃபாலோ பண்ணா போதும் வாழ்க்கை வளமா மாறும். ஸோ இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் கடவுள் அருளால எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னாக்க, இப்போ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க. ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்த சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவ தொடர்ந்து பாருங்க. நெறைய விஷயங்கள் இந்த மாதத்துடைய ஒவ்வொரு நாளையும் நீங்க எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிறதுக்கு பெரிய ஒரு துருப்பு சீட்டா இருக்குங்க. சரிங்களா? சரிங்க. சொல்லி முடிச்சுட்டீங்களா? தவறாம சொல்லுங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ஃபோன்ல எப்பவுமே முருகப்பெருமானுடைய படத்த வச்சுக்கோங்க. காலையில கண் விழிக்கிறப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய முகத்த பார்த்துட்டு அன்றாட வேலைகளை தொடங்க. நிச்சயமா நல்லது நடக்கும். ஒரு சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சுத்தமா ராசியே இல்லாதவன் அப்படிலாம் நெனச்சுப்போம். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரே சக்தி உங்களுக்கு துணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு உரிய தெய்வம் முருகப்பெருமான். இவர மட்டும் வழிபாடு செய்யுங்க. யாமிருக்க பயமேன்னு உங்க பக்கம் வந்து நிப்பாரு. ஒருத்தன் உங்கள கை நீட்டி பேச முடியாது. ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கஷ்டமா நடக்காது. ஓகேங்களா? நம்பிக்கையோடையே முருகப்பெருமானுடைய நாமத்த சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவ பாருங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம். யாருக்கும் ஒரு நாளும் துரோகம் நினைச்சதில்ல. அடுத்தவங்களுடைய சாப்பாட்டுல மண்ணு அள்ளி போட்டு நினைச்சதில்ல. முடிஞ்ச அளவுக்கு குடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஆட்கள் தான். தனக்கே இல்லனாலும் பரவால்ல. இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு குடுக்கக்கூடியவங்க. முக்கியமா சாப்பாட்டு விஷயத்துல நெறைய தான தர்மம் பண்ணியிருப்பீங்க. இந்த விஷயம் உண்மைதான விருச்சிக ராசிக்காரங்களே? இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதம் கிரகங்களோட மாற்றம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்குங்கிறத பார்த்துடலாம். இந்த மாதத்துடைய கிரக நிலைய மாற்றத்த பொறுத்தவரைக்கும் 9/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் கலஸ்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. இதைத் தொடர்ந்து 13/6/2024 அன்னைக்கு சுக்கிர பகவான் கலஸ்திரஸ்தானத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாருங்க. அடுத்த 15ஆம் தேதி சூரிய பகவான் கலஸ்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறுறாரு. இவரை தொடர்ந்து 26/6/2024 அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. அடுத்ததா உங்களுடைய ராசியில கிரகங்களுடைய அமைப்பை பார்த்தோம்னா, சுகஸ்தானத்துல சனி பகவான், பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான், ராகு பகவான், ரண ருண ரோகஸ்தானத்துல செவ்வாய் பகவான். அடுத்ததா கலத்திரஸ்தானத்துல புதன் பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இவங்க 4 பேரும் கூட்டணியில அமர்ந்திருக்காங்க. அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்காங்க. கிரகங்களுடைய அமைப்பு உங்க ராசியில இப்படி இருக்கு. அதை தாண்டி கிரகங்களுடைய மாற்றம்னு பார்த்தோம்னாக்க ஒரு 4 கிரகங்கள் வந்துட்டு இடத்தை வந்து மாத்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அமைப்பின் காரணமா உங்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னா, எடுத்த காரியத்தை சோர்வடையாமல் தொடர்ந்து செய்து முடிக்கும் ஆற்றலை உடைய விருச்சிக ராசியினரே. இப்போ ஒரு விஷயம் சொல்றேன்ல, நீங்க வந்து ஒரு கல்லு உடைக்க சொன்னா கூட உடைச்சிருவாங்க. அது அவங்க ஏன் உடைக்க சொன்னாங்க? எதுக்கு உடைக்க சொன்னாங்க? எதுக்குங்க சார் சும்மா இருக்க கல்ல உடைக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க மாட்டாங்க. "நீ எனக்கு ஒரு வேலை சொல்றியா? செஞ்சுட்டு போறேன்."
அது ஏன் செய்யணும் அப்படிங்கிற ஏன், எதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கேட்காதனால தான் உங்களை எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க விருச்சிக ராசி அன்பர்களே. உங்கள நான் கண்டிப்பா கூட சொல்லுவேங்க. காரணம் என்னன்னா, நம்மள ஒருத்தன் கொட்டுறான் அப்படின்னா, அவன் ஏன் கொட்டுறான்? அவன் கைய உடைக்கணுமா? இல்ல அவன் கொட்டாத மாரி நம்ம இருக்கணுமா? அப்படிங்கிறது யோசிக்கணும். கொட்டுறாங்க, எனக்கு விதிங்க. இப்படிதான் நீங்க இருந்து பழகிட்டீங்க. தயவு செஞ்சு இதுக்கு மாற்றம் வேணும். ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்கிறத தாண்டி யோசிங்க. 1க்கு 100 முறை கூட யோசிங்க. உங்களுடைய வார்த்தைகள் வெளிய வரும்போது. நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் கரெக்ட்டா? உங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா, உறவுகளுடைய வேல்யூ புரியல. ஓகேங்களா? யாரோடையும் நீங்க இணக்கமாவே இல்ல. ஸோ இதன் காரணமாவும் நெறைய பேருடைய துரோகத்துக்கு அசால்ட்டா ஆளாகிடுறீங்க. ஏன்னா, சொந்தங்களும், பந்தங்களும் நெருங்கி இருக்கிறப்போ, உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா, வேற யாரும் உங்கள ஏமாத்த முடியாது. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, திடீர் திடீர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். அந்த திடீர் ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்கன்னாக்கா, அப்படியே முதுகுல குத்துன ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும். எவ்வளோ அனுபவிச்சிருப்பீங்க? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னாக்கா, விழிப்புணர்வு. ஏன், எதுக்குன்னு கேள்வி கேட்கணும். ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். சரிங்களா? இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில பணவரவு அதிகரிக்குங்க. எடுத்த காரியங்கள் எல்லாமே கைகூட செய்யும். எதிர்ப்புகள் விலகும். உடைய பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கக்கூடுங்க. புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கும். தயவு செஞ்சு சொல்றேன், நட்பு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. புதுசோ, பழசோ. அவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாக்கா அவங்க பார்த்துக்கிட்டோம். உங்களுடைய பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? உங்களுடைய வாழ்க்கையே நீங்க யோசிக்க மாட்டீங்க. உங்களுடைய பொண்டாட்டி, புள்ள, உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய கஷ்டத்த யோசிக்காம, மத்தவங்களுடைய கஷ்டத்துக்கு பெருசா காது குடுத்து கேட்டுக்கிட்டு, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டத்த நீங்க போக்குறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் உண்ம தானே! அதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கோங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் பணவரத்து அதிகரிக்கும். உங்களுக்கு கடவுள் பண விஷயத்துல தாராளமா அள்ளி கொடுக்குறாரு. ஆனா நீங்க சரிவர பயன்படுத்தல. சர்வ சாதாரணமா ஏமாந்துறீங்க. ரூ. 1 உங்களுக்கும் செலவு செஞ்சிருக்க மாட்டீங்க. உங்கள சுத்தி இருக்கவங்களும் செலவு செஞ்சிருவீங்க. யாரோ ஒருத்தன் அதான் சொல்லுவாங்க இல்லையா? நல்லவாயன் சம்பாரிச்சு நாரவாயன் சாப்பிடுறானா கணக்கா, நெறைய விஷயங்கள்ல யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுடைய உழைப்ப தின்னுருப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் உங்களுடைய ஏன் என்னன்னு கேள்வி கேட்காத அந்த ஒரு குணம் தான் காரணம். இத மாத்திக்கணும்னு நினைச்சினாக்கா, நிச்சயமா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இனி வரக்கூடிய பண வரவாவது உங்களுக்கு நிலைக்கும். அடுத்ததா மத்தவங்க செய்யக்கூடிய விஷயத்த, மத்தவங்க செய்ய தயங்கக்கூடிய விஷயத்த சர்வசாதாரணமா செய்து முடித்து பாராட்டுகளை கிடைக்கப் பெறுவீங்க. நீ எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றியும் காண போறீங்க இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும். நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைக்குங்க. ஆன்மீக பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். சுக்கிர பகவானோட சஞ்சாரத்தை பொறுத்தவரைக்கும் அவருடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி மகிழ்வீங்க. திருமண முயற்சிகள், அதாவது திருமணம் ஆகாத விருச்சிக ராசி அன்பர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க. அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்கு தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த இடையூறுகள் விலகும். வியாபாரம் வளர்ச்சி பெற்று உங்களுடைய சிந்தனைகள் பாத்தீங்கன்னாக்கா எதிர்பார்த்த மாதிரியே நிதி உதவி கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசியா இருக்கீங்க அப்படின்னாக்கா, முன்னேற்றமான பலன்களை காண போறீங்க. புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். இன்னும் சொல்லனாக்கா, வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா, நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட. ஆல்ரெடி அரசு பணிகள்ல இருக்கீங்க, இல்ல தனியார் துறையில நல்ல உயர்வான பதவியில இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு மேலும் நல்ல சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சமான மாதமா இந்த மாதம் இருக்கு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த ஊடல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளும் உங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பெருமை சேர்க்கக்கூடிய விதத்துல நடந்துப்பாங்க. விருந்து கேளிகை நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தோட கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய போறீங்க. மேல பெண்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி சேர்ந்த பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. பணவரத்தும் திருப்திகரமாக இருக்குங்க. அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு தனாதிபதி குருவினுடைய சஞ்சாரம் பணவரத்தை அதிகப்படுத்துங்க. உங்களுடைய பேச்சின் இனிமை சாதுரியம் இதன் காரணமா எடுத்த காரியம் எல்லாமே கைகூடி வரும். புண்ணிய காரியங்கள்ல நாட்டம் அதிகரிக்குங்க. அடுத்த சூரிய பகவான் உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் இருவரும் சேர்ந்து இருக்கிறதுனால எல்லாரு கூடயும் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி, அவர் உங்களுக்கு சாதகமா இருப்பார். ஆனா சூரியன் சேர்றாரு பாத்தீங்கன்னா, அவர் வெப்பம் இல்லையா? சோ இவருடைய சேர்க்கையின் காரணமா மத்தவங்களுடைய பேச்சுக்கு உங்களுடைய பேச்சு எடக்கு மடக்கா வெளியே வரும். இதன் காரணமா ஏதாவது சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. பேச்சுக்கள்ல கவனம் தேவை, நிதானம் தேவை. அடுத்த அரசியல் துறையில இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படுங்க. பட் இருந்தாலும் வந்துடும்.
நான் தான் சொன்னேன்ல, என்ன சொல்லுவாங்கன்னா, கொத்தனார் வீடு வந்து பார்த்தீனாக்கா ஓட்ட வீடு, ஒழுகிட்டு இருக்கும். டீச்சரோட பையன் வந்து மக்கு, போலீஸ்காரன் புள்ள திருடன் அப்படிங்கிற மாதிரி, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் மத்தவங்களுக்கு சொத்து சேர்க்கைக்கு காரணமான இவரு உங்களுக்கு ராசி அதிபதி வந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொத்துக்கள் இருந்தும் பிரயோஜனம் இல்லாம இருக்கும். இருந்தா அது வந்து பிரச்சனைல இருக்கும். சொத்து விஷயத்துல பெருசா வந்து நீங்க முட்டி மோதிக்காதீங்க. ரிலாக்ஸா விடுங்க. இந்த மாதத்த பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு சாதகமான அமைப்பு தான் இருக்கு. அந்த கோர்ட் கேஸ்ன்னு ஏதாவது அலைஞ்சுகிட்டு இருந்தாலும் அந்த விஷயமும் உங்களுக்கு சாதகமான முடிவை தரும். நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடியணும் அப்படின்னாக்க கொஞ்சம் நீங்க கடினமா உழைக்க வேண்டியிருக்குங்க. ஆனா உங்களுடைய உழைப்புக்கு ஏத்த பலன் நிச்சயம் உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதுல தாமதம் உண்டாகும். வீண் அலைச்சல்களும் உண்டாகலாம். மேலும் சொல்லணும்னா, உங்களுக்கு மேல் அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து உங்ககிட்ட எதுவுமே ஆலோசனை செய்யாம, தானாவே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்வாங்க. இது வந்து உங்களுக்கு மனசுக்கு வருத்தத்தை கொடுக்கலாங்க. ஸோ, இந்த மாரி சின்ன சின்ன மன அழுத்தத்தை தர மாதிரி ஒரு சிலருடைய செய்கைகள் இருக்கும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து மனச வந்து விட்டுறாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா விதங்கள்லயும் சாதகமான மாதமா இருக்கிறதுனால, இந்த மாசத்த எப்படி உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம்ன்னு தெரிஞ்சிரும். நான் இப்ப முன்னாடியே சொல்ட்டேன். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு சாதகமா பண்ண மாட்டாங்க. உங்ககிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்க பாட்டு ஏதோ ஒண்ணு செய்வாங்க. செஞ்சா செஞ்சுட்டு போறாங்க. அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்க தான் வந்து பதில் சொல்ல போறாங்க. அதாவது தவறா ஏதாவது போச்சுன்னா. ஓகேங்களா? கரெக்ட்டா இருந்தா நமக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. தப்பா போகுது அப்படின்னாக்கா, அவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை. நமக்கு பிரச்சனை இல்லல்ல. அப்படி நெனச்சுட்டு போங்க. மாத்தி யோசிங்க. இது ஒண்ணு மட்டும் தான் உங்களுக்கு நான் குடுக்கக்கூடிய ஒரு கீவேர்டு. முன்னாடி என்ன சொன்னேன்? ஏன்? எதுக்குன்னு கேள்வி கேளுங்க. இப்ப என்னன்னாக்கா, நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருங்க. கடினமா உழைங்க. உழைப்புக்கு ஏத்த பலன் உண்டு. உங்கள பார்த்து மத்தவங்க மிரளக்கூடிய ஒரு மாதமா இந்த ஜூன் மாதம் நிச்சயமா இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த கடல செடி இருக்குங்க இல்லையா? இந்த வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளிய தெரியாது அதோட வளர்ச்சி. அந்த செடிய வந்து பிடுங்குற வரைக்கும் நமக்கு வந்து தெரியாது. மேல பார்த்தாக்க நல்லா கலகலன்னு இருக்கக்கூடிய செடிய பிடுங்கி பார்த்தாக்க கீழ ஒண்ணும் இருக்காது. ஆனா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய செடி வந்து பிடுங்கி பார்த்தாக்க கீழ வந்துட்டு அவ்ளோ காய் காய்ச்சிருக்கும். அந்த மாதிரி தான். நீங்க வந்து நல்லா காய் காய்ச்சிருக்கக்கூடிய ஒரு செடி. இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும் நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? யாரு என்ன பேசினாலும், யாரு என்ன செஞ்சாலும் கண்டுக்காதீங்க. நீங்க உண்டு, வேலை உண்டு. அடுத்ததா மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வியில முன்னேற்றம் காண நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும். எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். கல்வி விஷயத்துல அமோகமா இருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னாக்க, விருச்சிக ராசியுடைய பொது பலன்கள். அடுத்ததா நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த விருச்சிக ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அந்த வகையில விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம் இவங்க சேர்ந்தது தானே விருச்சிக ராசி. அந்த வகையில விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். தொழில் வியாபாரம் லாபகரமா நடக்குங்க. தொழிலும் விரிவாக்கம் தொடர்பான திட்டங்களை செயல்படுத்த முயற்சியும் மேற்கொள்வீங்க. அதாவது தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, அதிகம் முதலீடு பண்ணலாமா? இல்ல இந்த ஒரு கடை வச்சிருக்கோம், இன்னொரு கடை சேர்த்து போடலாமா? இந்த மாதிரி தொழில வந்து விரிவுபடுத்துறதுக்கான ஒரு எண்ணங்கள் வந்துட்டு திட்டமா உங்களுக்கு வந்து செயல்படுத்த போறீங்க. அடுத்து அவங்களுடைய பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகும். பொதுவாவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கறவங்க சுத்தமா செட் ஆகாது. இருந்தாலும் உங்களுடைய பழைய பாக்கிகள் ரொம்ப மன வருத்தம் அந்த பழைய பாக்கி வந்து வசூலாகும். அடுத்த உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு குறைந்து உற்சாகமாக காணப்படுவீங்க. விசாகத்துக்கு அற்புதமான மாதமா இருக்கு. அடுத்த அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியம் வெற்றி பெறும். அதனால மேல் அதிகாரிகளிடமும் பாராட்டு பெறுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை காணப்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குங்க. உறவினர்களும் நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்துக்கும் அமோகமான மாதமா இந்த ஜூன் மாதம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா கேட்டை நட்சத்திரம். வாக்கு வன்மையால உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அடுத்ததா மாணவர்களுக்கு கல்வி பத்தின மன சஞ்சாரம் நீங்கி நிம்மதி உண்டாகுங்க. பெரியவங்க கிட்ட இருந்து பாராட்டுகளையும் பெற போறீங்க. ஆக மொத்தத்துல இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எந்த விதத்திலையும் குத்தம் குறை கிடையாது. கொஞ்சம் விழிப்புணர்வோட இருந்துட்டீங்கன்னா மட்டும் போதும். மார்க் அடிப்படையில சொன்னாக்கா 100க்கு 97% உங்களுக்கு சாதகமான மாதமா அமைஞ்சிருக்குங்க. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு இந்த மாசத்தை முழுசா பயன்படுத்துங்க. கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெற்றி காணுங்க. இன்னும் சிறப்பாக இருக்க பரிகாரம்னு கேட்டீங்கன்னா, வள்ளியும் தெய்வானியும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதன் காரணமா உங்களுடைய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில இன்பம் உண்டாகுங்க. தடைகள் தாமதம் மாறும், வெற்றி உண்டாகும். வீண் பேச்சுக்கள், வீண் பழிகள் எல்லாமே விலகி ஓடும். உங்களுடைய எதிரிகள் காணாம போவாங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். சகல விஷயங்கள்லயும் சௌபாகியம் உண்டாகுங்க. முருகப்பெருமான் வழி.
மேலும் இந்த மாசத்த பொறுத்து உங்களோட அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னாக்கா ஞாயிறு, செவ்வாய், வியாழன் இந்த 3 நாட்கள்ல சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. அதிர்ஷ்டம் நிலைக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி இந்த 3 நாட்கள்ல எங்கும் கவனம், எதிலும் கவனம். ஓகேங்களா? எந்த ஒரு செயலியும் செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 100 முறை யோசிங்க. பேச்சுக்கள்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிதானத்த கடைப்பிடிங்க. முடிஞ்ச அளவுக்கு பேச்சையும் குறைச்சுக்கோங்க. அடுத்த வீண் விவாதங்கள் வந்து யார்கிட்டயும் வச்சுக்காங்க. குடும்பத்துல, வெளியில எங்கேயும் சரி. வீண் விவாதம் வேண்டவே வேண்டாம். வீண் விவாதம் நடக்குது அப்படின்னாவே அந்த இடத்த விட்டு விலகிடுங்க. அடுத்ததா அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்க வரக்கூடிய ஜூன் மாசத்துல 28, 29 இந்த நாட்கள் இன்னும் உங்களுக்கு சிறப்பான நாட்களா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க. முடிஞ்சதுன்னா அனுதினமும் முருகப்பெருமானுடைய பாடல்களை கேளுங்க. முருகா முருகா முருகான்னு அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருங்க. முருகன் அருள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தோல்வி அப்படிங்கிறது ஒரு நாளும் பக்கத்துல நிக்காது. முருகப்பெருமானுடைய வேல் உங்களை காப்பாத்து. இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு வேல் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்குங்க. ஒரு குட்டி சைஸ் வேல் வந்துட்டு கடையில வாங்கி அதை பாக்கெட்ல வச்சுக்கிறது எந்நேரமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.